அது என்னென்னா இந்த களம் வந்து இந்த ஆன்டி இன்கம்பன்சி வர 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 ஏடிஎம்கே நோக்கி திரும்ப நம்ம பார்த்துருக்கோம். 2019 வாங்கின ஓட்டோட 21 குறைவு, 21ஓட 24 குறைவு. இன்னைக்கு திமுக உட்பட அத்தனை பேருமே ஏற்றுக்கொள்கிறார்கள் நமக்கு வந்து ஓட்டு குறைவாக இருக்கு. அதுதான் திருமாவளவன் சொல்கிறார். கூடவே இருக்கக்கூடிய திருமாவளவன் சொல்கிறது என்ன, திமுகங்கிறது அதிமுக ரெண்டுமே கூட்டணியை நம்பி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். இது என்ன கணக்கில் வருது? ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிறோம் அவங்களுக்கு பலவீனமாக இருக்காங்க. அப்போ அந்த ஆன்டி இன்கம்பன்சி வர 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 அது எதிர்க்கட்சிக்கு தான் சாதகமாக இருக்கும். ரெண்டு பேருமே பலவீனமாக இருக்காங்கிறது ஒரு காமன் டேம். ரெண்டு பேரில் யார் பலவீனமாக இருப்பாங்கன்னா ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால. உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். 2020 இந்த கேள்வி கேட்டீங்கன்னா திமுக பலமாகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு புரியுங்களா? அதுதான் சொல்ல திமுக பலமாகுது. அதை கண்கூட பார்த்தோம். ஏன்னா திமுக பலமாயிட்டே வந்துச்சு. அவங்க வந்து ஒற்றுமையாக அந்த கூட்டணி வச்சாங்க. பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நம்ம 2021 மார்ச்சில் நம்ம ஆண்டோட அட்வான்டேஜ் டிஎம்கே அவங்க ஆட்சி அமைக்க போகிறாங்க வாய்ப்பு தான் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ வந்து அது ரொம்ப இயல்பாக பார்க்குறோம். இன்னைக்கு என்னென்னா ஆப்போசிஷன் பார்ட்டியில் இருக்கிறனால ஏடிஎம்கே இப்போ தான் வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இன்னும் வலுவாக அவங்க பண்ணியிருக்க முடியும். 2024க்கு முன்னாடி இருந்தே அவங்க வலுவாக பண்ணியிருக்க முடியும். பிஜேபியோட சேர்ந்து பண்ணி தானே இன்னைக்கு இந்த கேள்விலாம் இல்லை. இந்த கூட்டணி ஆட்சியா, தனி ஆட்சியா, ஆட்சியில் பங்கா, இந்த பஞ்சாயத்து எல்லாம் முன்னாடி 2024 சேர்ந்து இருந்தாங்கன்னு அதெல்லாம் பழைய பிரச்சனையாக போயிருக்கும்.